அனைவருக்கும் வணக்கம். கடகராசியை பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள இவர்களுடைய குணாதிசயங்கள் இதுதான். இதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. அந்த வகையில் கடகராசியில் பிறந்த பெண்களின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி கடகராசி என்பது 4வது ராசியாகும். இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள் ஆக 9 பாதங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த கடகராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் நிலா வெளிச்சத்தில் இவர்களை எளிதில் அடையாளம் காணலாம். இவர்கள் மாறிக்கொண்டிருக்கும் எண்ணங்களோடு இருப்பார்கள். நிலா தேய்ந்து வளர்வது போல் தோன்றுகிறதே தவிர நிஜத்தில் அது மறைவதில்லை. அது போலவே ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் என்றும் கடகராசிக்காரர்கள் மாறாத தன்மையுடையவர்கள். மகிழ்ச்சியாக இருக்க முற்படுவார்கள். பொதுவாக அமைதியான, மரியாதையான, நல்ல அன்புகளை கொண்டவர்கள். மனித இயல்புகளை ஆழமாக கவனித்து உணர்ந்து கொண்ட அறிவுடன் நகைச்சுவையும் இணைந்திருக்கும். புகழ் தேடி செல்ல மாட்டார்கள். ஆனால் மற்றவர்கள் தாம் கவனிக்கப்பட வேண்டும் என எண்ணுவார்கள். புகழ் கிடைத்தால் ஏற்றுக்கொள்வார்கள். அதேபோல் சோகமான மனநிலையில் இருந்தால் மற்றவர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி விடுவார்கள். தோல்வி மனப்பான்மைக்கு அருகில் இருப்பவர்கள். இவர்களோடு தொடர்ந்து வரும் பயம் இவர்களின் சிறந்த சிந்தனைகளையும் செயலுக்கும் கொண்டு வராமல் செய்துவிடும். இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் கண்ணீர் விட்டால் அது இவர்களின் இலகிய மனதின் உண்மையான உணர்ச்சியின் வெளிப்பாடாகும். ஒரு கடினமான பார்வை அல்லது கடுஞ்சொல் இவருடைய மென்மையான மனதை காயப்படுத்தும். அது இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும். இவர் எதிலும் கலந்து கொள்ளாமல் தனிமையில் அமைதியாகி விடுவார்கள். ஒரு சில நேரங்களில் உலகை வெறுத்து பேசுவது உண்டு. அது இவர் ஏமாற்றம் அடைந்த போதெல்லாம் நடக்கும். 2 வகை கடகராசிக்காரர்கள் உண்டு. முதலாமவர் அழகான வட்ட முகமும் மென்மையான தோல் பகுதியும் சிரித்த முகமும் வட்ட கண்களும் உடையவர்கள். 2ஆமவர் பெரிய தலைப்பகுதியும் உறுதிய கண்ணும் மேல் நோக்கிய பூர்வமும் உடையவர்கள். ஏதாவது ஒரு வகை பற்கள் ஒழுங்கற்றிருக்கும். பொதுவாக அதிகப்படியான கடகராசிக்காரர்கள் ஒல்லியான தேக கட்டு கொண்டவர்கள். இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற உடற்கூறு அமைப்பு கொண்டவர்கள். இவர்கள் பிரதிபலிக்கின்ற உணர்வுகள் மற்றவர்களை தொற்றுக்கொள்ளும், உணர வைக்கும். புகைப்படத்தை போலவும் கண்ணாடியை போலவும் தோற்றங்களையும் உணர்வுகளை அப்படியே உண்மையாகவும் பிரதிபலிப்பார்கள். வாழ்க்கை தனக்கு சொல்லி தந்த பாடத்தை மறக்க மாட்டார்கள். கடந்த காலத்தை மதித்து போற்றுவார்கள். இவர்கள் தேசபக்தர்கள். பண்டைய கால நினைவு சின்னங்களை சேகரிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். கடகராசிக்காரர்களிடம் மக்கள் தமது துன்பங்களையும் ரகசியங்களையும் சொல்லி ஆறுதல் தேடுவார்கள். ஆனால் இவர் தம் உணர்வுகளை வெளியிட மாட்டார்கள். தன் வாழ்க்கை ரகசியங்களை அதிகம் பேச மாட்டார்கள். மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளும் திறமை வாய்ந்தவர்கள் ஆவார்கள். தனக்கு பிடித்தமான எதையும் விட்டு தர மாட்டார்கள். அதை கருத்துடன் பாதுகாப்பார்கள். அதே போல இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தனக்கு வேண்டியதை பெற நேரடி முயற்சி செய்ய மாட்டார்கள். வேறு திசைகளில் வழிகளில் செய்வது போல் இருந்தாலும் கவனம் சிதறாமல் அதை அடைவார்கள். மற்றவர்களுக்கு தன் உதவி தேவைப்பட்டால் வேறு யாரும் உதவ முன் வரவில்லை என்றால் மட்டுமே சிரத்தையோடு உதவி செய்வார்கள். முதலில் தான் சென்று உதவி செய்ய தயங்குவார்கள். தன் செயல்களை நன்கு யோசித்துதான் செய்வார்கள். தக்க முன் உதாரணங்களையும் உறுதியையும் பெற்றுதான் செயலில் இறங்குவார்கள். தனது குடும்பத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் பெரிதும் கொண்டவர். தன் வீட்டில் தான் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வார்கள். எவ்வளவு பணம் சேமித்து வைத்தாலும் பாதுகாப்பாக இருப்பதாக உணர மாட்டார்கள். எவ்வளவு அன்பு கிடைத்தாலும் மேலும் தேவை என்பார்கள். எதிர்காலத்தை பற்றி சரியான தொலைநோக்கு பார்வை கொண்டிருப்பார்கள். கடந்த கால பேரழிவுகளை நன்கு நினைவில் வைத்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தை நினைப்பார்கள். பழைய பொருட்கள் பண்டைய காலத்தவை என்றும் மதிப்பு வாய்ந்தவை என்றும் நம்புவார்கள். புதியனவற்றை சந்தேக கண் கொண்டு பார்ப்பார்கள். கவலையும் பயமும் இவரை நோயில் வீழ்த்திவிடும். உற்சாகம் இவரை மேம்படுத்தும். பொருளாதார சரிவு, நெருங்கியவரின் இழப்பு இவ்விரண்டையும் அடிக்கடி நினைப்பார்கள். தன் உடல் சுகமற்று இருக்கும் போதும் மற்றும் தன்னை பார்த்து பரிதாபமோ பச்சாதாபமோ படுவதை கண்டு சகிக்க மாட்டார்கள். இவருடைய மார்பு, முழங்கால், சிறுநீரகம், ஜீரண உறுப்பு, பித்தப்பை, குடல், தோல் ஆகியவற்றில் நோய் வர அதிக வாய்ப்புகள் உண்டு. எதிர்மறையான தோல்வி மனப்பான்கு கொண்ட எண்ணங்கள் நோயை
பெறுவார்கள். அது மட்டுமில்லாமல் சேமிப்பதையும் விரும்புவார்கள். குறைவாக சிக்கனமாக செலவு செய்வார்கள். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பண விவகாரத்தை இவரை விட யாரும் சிறப்பாக செய்ய இயலாது. இவர்கள் சிக்கன பேர் வழிகளே தவிர கஞ்சத்தனம் உடையவர்கள் அல்ல. தனக்கு மிக வேண்டியவர்களுக்காக தேவை என்றால் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் உதவும் குணம் கொண்டவர்கள். உலகில் பசி, பட்டினி மற்றும் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்ய வேண்டும் என்று மனதார எண்ணக்கூடியவர்கள். கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எதிர்பாராத குணாதிசயங்களை கொண்டவர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் உணவை வீணாக்குவது இவர்களுக்கு பிடிக்காத விஷயமாகும். இது ஒரு குற்றம் என்று வாதிடக்கூடியவர்கள். இவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள். தனக்கு வேண்டியவர்களை நன்கு கவனித்துக் கொள்வார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். உணர்ச்சி வசப்பட்டு இவர்கள் தன் உணர்வுகளை அடக்கும் ஆற்றல் பெற்றவராவார்கள். உணர்ச்சி வசப்பட்டு எழும் சர்ச்சைகளை தவிர்க்கும் மனதிடம் இவர்களிடம் உண்டு. அது மட்டுமில்லாமல் இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் விடலை பருவத்தில் காரணமின்றி எதற்கெடுத்தாலும் சண்டையிடும் கடகராசிக்காரர்கள். குழந்தை பருவத்தில் எளிதாக ஒழுங்குபடுத்தக்கூடியவர்கள். கண்ணுக்கு தெரியாத தன் கற்பனை விளையாட்டு தோழனுடன் நல்ல தரமான விளையாடும் குணம் கொண்டவர்கள். இவரிடம் சுதந்திரமான சிந்தனையும் தனித்துவமும் இருக்கும். கடுமையாக நடத்தப்பட்டாலோ கவனிக்காமல் விட்டுவிட்டாலோ அழுது ஆர்ப்பாட்டம் செய்து விடுவார்கள். இளமையில் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கவில்லை எனில் வளரும்போது இறுக்கமான மனநிலையும் தனிமை விரும்பிகளாகவும் மாறிவிடுவார்கள். அந்நியர்கள், பெரிய உருவம் கொண்ட மிருகங்கள், அதிக ஒளி சிந்தும் விளக்குகள், இதுவரை சுவைத்திராத உணவு, இவற்றை கண்டு பயன்படக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் இவர்களுடைய படைப்பாற்றல், கலையாற்றல் மிளர்ந்து வளரும். இல்லையெனில் இவருடைய நல்ல குணங்கள் விரக்தியிலும் தனிமையிலும் முடியும். பயத்தை சிறு வயதிலேயே களையவில்லை என்றால் வெறுப்பாலும் ஒரு தலபட்சமாக முடிவெடுக்கும் பிடிவாத எண்ணமாக மாறிவிடும். அது மட்டுமில்லாமல் தாய்க்கு தான் இவர்களுக்கு முதலிடம் தருவார்கள். தாரத்திற்கு 2ஆம் இடம்தான். தன் தாயிடம் மிகுந்த பற்றுதலுடன் இருப்பார்கள் அல்லது சுத்தமாக தொடர்பில்லாமல் இருப்பார்கள். தன் தாயை கனிவுடன் கவனிக்கும் மனைவியை தான் விரும்புவார்கள். மனைவி தன் தாயிடம் இருந்து பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவார்கள். பெண்களால் தான் பாராட்டப்பட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள். இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வரலாற்று பாரம்பரியமும் மனமும் இணைந்த செயல்களில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். தன்னுடைய எண்ணங்களுக்கு ஒத்த பெண் துணையை கண்டுபிடிக்க காலம் எடுத்துக்கொள்வார்கள். அது போன்ற ஒரு பெண் கிடைத்து விட்டால் அன்பாலும் பரிசுகளாலும் அவருக்கு எதிர்பாராத பல நன்மைகளை செய்வார்கள். இசை, கவிதை, நல்ல வாசனைகள், நல்ல புதிய அழகிய ஆடைகள், உயர்ந்த வாசனை திரவியங்கள் இவர்களில் காதல் உணர்வுகளை தூண்டும். இவர்கள் தன் சிறு வயது காலகட்டத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை கூட பத்திரமாக வைத்திருப்பவர்கள். அவற்றை தன் பொக்கிசமாக பார்த்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் தன் தாயை யார் குறை கண்டாலும் பொறுக்க மாட்டார்கள். ரகசியம் இவர்களால் காக்கப்படும். தான் அழகில்லை, இளமையாக இல்லை, புத்திசாலி இல்லை என்ற பயம் உள்ளூர இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும்.